உங்கள் நெட்வொர்க் பிஸ்னஸில் யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வேறு லெவலில் பண்ண முடியும்? அது நீங்களாக இருந்தாலும் உங்கள் டீமாக இருந்தாலும் பார்க்கலாமா? ஸோ 3 வகையான கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த தொழிலில் வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஓகே, தேவை இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்ட் டைமோ இல்லை சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலுமே அவரோட வாழ்க்கையில் பலவிதமான நீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய நீடு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வந்து டைப் 1 ஆட்கள். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த தேவைக்காக ஓடுவாங்க. செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்கள் யாருன்னா பெயின் இருக்கவங்க. பெரிய லெவலில் அவங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு கடன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் பெயின் லைஃப்பில் இருக்கும், இல்லை ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை அல்லது பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. டைரக்ட் செல்லிங் அப்படின்றது இந்த பெயின்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸாகவும் ஒரு விஷயமாகவும் அவங்களுக்கு இருக்கும். இது நம்பர் 2 டைப் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, நம்மளோட டீமில் அல்லது டைரக்ட் செல்லிங் டீமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆட்கள். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் இலக்கோட, கனவோட, லட்சியத்தோட, ஏதாச்சும் சாதிக்கணுன்ற ஒரு வெறியோட வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே சக்ஸஸ் பண்ணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கோல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், இலக்கு உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 வகையான மக்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்தாங்க அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ரீசன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் உங்களுடைய பிளான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றத சொல்லி இந்த ஒரு ஷார்ட்ஸை நான் முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டே லீடர்ஸ்.